அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது மகா கும்ப முனி அகத்தியர் சீடர் லால் ஸ்ரீ பிரம்ம ஆனந்த சுவாமிகள். பிரம்ம ஆனந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி மதுரை வளையப்பட்டி பகுதியில் அழகர் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இச்சித்தரானது சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்ததாக அவரது சீடர்கள் தெரிவிக்கின்றனர். இச்சித்தர் பல்வேறு சித்து விளையாட்டுகளை நடத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 4 அவதாரங்களை எடுத்துள்ளதாகவும் பல்வேறு சித்து விளையாட்டுகளை இன்றளவு நடத்தி வருவதாகவும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று வருவதாகவும் அவருடைய நடமாட்டம் இன்றளவும் பக்தர்களால் கண்காணிக்கப்படுகிறது என்றும் பக்தர்களுக்கு பல்வேறு விதங்களில் ஆசீர்வாதங்களை வழங்கி வருகிறார் என்றும் அவரது பக்தர்கள் முழுமையாக நம்புகின்றனர். மேலும் இச்சித்தர் கட்டுகளை அவிழ்ப்பதில் மிகவும் வல்லவராகவும் தீய சக்திகளை அழிப்பதில் மிகவும் வல்லவராகவும் திகழ்வதாகவும் அவரது பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இஜீவ சமாதியானது அழகர் மலை அடிவாரத்தில் இயற்கை கொஞ்சம் பகுதியில் அமைந்துள்ளது. வெகு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், ஸ்ரீ லால் ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகள் 2018ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தபோது அவருடைய வயது 235. நான் நேரடியாக ஐயா அவர்கள் என்னிடம் சொல்லி, எனக்கு 235 வயதுன்னு சொல்லி, இது பல பேருக்கு தெரியும். 232 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்து இங்கே ஜீவசமாதி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பீடம் ஸ்ரீ லால் ஸ்ரீ பிரம்ம ஆனந்த சுவாமிகளுடைய ஜீவபீடம், அதாவது சமாதி பீடம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலால் ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகள் பிறப்பில் கேரளா மாநிலம் ஆலப்புழா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலடியில் பிறந்ததாக சொல்லியிருக்காங்க. அங்கே இருந்து சிறு வயதில் கொல்லூர் மூகாம்பிகை மலையடிவாரத்துக்கு போய் அம்மனை தரிசித்து அங்கேயே கிட்டத்தட்ட 150 வருட காலங்கள் குகையில் தவம் இருந்ததா ஐயா நேரடியாகவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கொல்லூரில் குடசாத்திரி மலைன்னு ரொம்ப பிரபலியமான ஒரு மலை இருக்குது. அங்கே ஆதி மூகாம்பிகை கோயில்னு சொல்லி பீடம்னு ஒன்று மேலே இருக்குது. ஆதிசங்கரர் அப்படிங்கிற ஞான குரு அந்த மலை உச்சியில் தான் தன்னுடைய தியான பீடத்தை வச்சுருக்காங்க. அந்த தியான பீடத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையில் தான் ஐயா தவத்தில் இருந்ததாகவும் சொன்னாங்க. அங்கே ஒரு 150 வருட காலம் அங்கே தவத்தில் இருந்ததாகவும், அந்த குகைக்குள்ளே மொத்தம் 4 பேர்கள் ஒன்று சேர்ந்து அகத்தியரை குருவாக ஏற்றுக்கிட்டு மகா கும்பமுனி அகத்தியனுடைய சீடராக தங்களை பாவித்து கடுந்தவம் புரிந்ததாகவும், அந்த தவத்தின் வாயிலாக பல ஞான சக்திகளையும் பல அரிய மருத்துவ விஷயங்களையும் அறிந்து கொண்டு அங்கிருந்து தமிழகம் நோக்கி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தேசாந்தரம் வந்ததாகவும், அந்த வகையில் சிறுமலைன்ற மலையில் அகஸ்தியர் ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமமானது எங்கள் குருநாதர் ஐயா ஸ்ரீலால் ஸ்ரீ பிரம்மானந்த சுவாமிகளினுடைய மூத்த சகோதரர் அவருடைய ஆசிரமத்தில்
அண்ணனும் தம்பியுமாக 2 பேரும் அந்த ஆசிரமத்தில் இருந்ததாக சொன்னார். நானும் ஐயாவை கூட்டிகிட்டும் அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். அதன் பிறகும் பலமுறை அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அகஸ்தியர் சுவாமிகள் அங்கேயே ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அதன் பிறகு அங்கே ஐயா இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. மொத்தம் 4 பேரில் ஏற்கனவே குடசாத்திரி மலையில் இருக்கக்கூடிய குகையிலே ஒருத்தர் சாமி கூட இருந்தவங்க, அதாவது ஒரு குருநாதரை தலைமையில் ஞான குருவாக ஏற்றுக்கிட்டு அங்கே தவம் புரிகிற 4 பேரும் குரு வந்து தகப்பனாகவும் மற்றவங்க 4 பேரும் அவருடைய பிள்ளைகள் மாதிரி, அதாவது சகோதரர்களாக பாவிச்சு இருந்திருக்காங்க. அந்த வகையில் மூத்த சகோதரர் ஒருத்தர் அங்கேயே வந்து சமாதி ஆயிட்டாங்க. அதன் பிறகு 3 பேரில் 2 பேர், ஒன்று அகஸ்தியர் சாமி, இன்னொன்று பிரம்மானந்த சாமி. அவங்க 2 பேரும் சிறுமலையில் வந்து 60 ஆண்டு காலம் இருந்ததாகவும் அங்கே ஒரு பெரிய நீரூற்றை உருவாக்கி தீர்த்தத்தை உருவாக்கி அது இன்றைய நாள் வரையும் வற்றாத ஊற்றாக பிரவாகமாக அங்கே இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னொரு சுவாமிகள் வந்து நம்ம பழனிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கசவனம்பட்டி ஐயான்னு சொல்லுவாங்க. ஐயா வந்து ஸ்ரீ லால் பிரம்மானந்த சுவாமிகளினுடைய கடைசி சகோதரர். கசவனம்பட்டி மௌனகுரு சுவாமிகள் வந்து ஐயாவுடைய கடைசி தம்பி, அதாவது அவருக்கு அடுத்த சிஷியர், அடுத்த குரு அப்படிங்கிறத காட்டிலும் அந்த குகையில் இருந்தவங்கள 4 பேரில் ஒருத்தர் அப்படின்னு ஐயா சொல்லியே நான் கேட்டிருக்கேன். வெகு காலம் வரையில் கசவனம்பட்டிக்கு விழா காலங்களில் ஐயா அங்கே போயிட்டு வந்ததா நிறைய பேர் என்கிட்ட சொல்ல கேட்டிருக்கேன். அதன் பிறகு 25 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஐயா தேசாந்தரம் சுற்றி வந்து மக்களுக்கு நிறைய ஞான போதனைகளையும் மருத்துவ போதனைகளையும் அருளாட்சியும் வழங்கி வந்தார். அந்த வகையில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஆரணி அப்படிங்கிற ஊர்லேயும், திருப்பூர், கோயம்புத்தூர், பழனி, திருச்சி, கடைசியாக மதுரையில்